உங்களுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை எப்பொழுதும் விட்டுவிடாதீர்கள் என்று நம் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த வேதகமத்தில் சொல்லியிருக்கிறார். எபேசியர் என்ற புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நமக்காகவே நம் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. உங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருந்தால் அதை குறைக்க இரவில் நீங்கள் தூங்குவதற்கு முன் வெதுவெதுப்பான தண்ணீரில் சோம்பு போட்டு ஊற வைத்து கொதிக்க வைத்து அதை மூடி போட்டு வைக்கவும். பிறகு அத்துடன் மறுநாள் காலையில் எடுத்து ஃபில்டர் பண்ணி அதை குடித்து வந்தால் உடல் சூட்டு குறையும், உடல் ஆரோக்கியத்துடன் செயல்படும். என் மனதில் தினமும் பறந்து கொண்டே இருக்கிறது. நான் பிடிக்கவே முடியாத பட்டாம்பூச்சி ஒன்றுதான். நமக்கான அழகான நினைவுகள் என்றுமே நம்மை அழவைக்காமல் போகாது. ஒரு நாளும் தினமும் இருட்டில் உன் நிழல் கூட உன்னை விட்டு பிரிந்து போகும். அதுபோலதான் உன் மனதில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு நாள் தகர்ந்து போகும் என்று மனதார நினை. உன்னிடம் பேசும் மனிதர்கள் கூட பழகிவிட்டு சில நாள் உன்னை விட்டு செல்லலாம். ஆனால் ஒருபோதும் என்றைக்குமே நீங்கள் தான் உங்களுக்கு துணை நிற்கணும். அதனால் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீர்கள். உறுதியாக நீங்கள் உங்களை நம்புங்கள். யாரையும் முழுமையாக யாரையும் நம்பாதீர்கள். இதுதான் வாழ்க்கை. Have a nice day.